தமிழகத்தில் சிலை கடத்தல் வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு அதிகாரியாக பொன் மாணிக்கவேல் தொடரலாம் என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. எனினும் கைது செய்யும் அதிகாரத்தை பொன் மாணிக்கவேலுக்கு வழங்க உச்சநீதிமன்றம் மறுத்துள்ளது. சிலை கடத்தல் வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு அதிகாரியாக பொன் மாணிக்கவேல் நியமிக்கப்பட்டதை எதிர்த்த தமிழக அரசின் மேல்முறையீட்டு மனு மீதான விசாரணை உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. நீதிபதிகள் அசோக் பூஷன், KM ஜோசப் அமர்வில் நடைபெற்று வந்த விசாரணையில் பொன் மாணிக்கவேலுக்கு ஆதரவாக யானை ராஜேந்திரன், டிராபிக் ராமசாமி தரப்பில் வாதிடப்பட்டது. தமிழக அரசு தரப்பில் ஆஜராகி வந்த மூத்த வழக்கறிஞர் KK வேணுகோபால் ஓய்வு பெற்ற பொன் மாணிக்கவேலுக்கு பணி நீட்டிப்பு வழங்கி சம்பளம் கொடுக்க முடியாத அளவிற்கு நிதி பற்றாக்குறை உள்ளதாக தெரிவித்தார். எந்த சம்பளமும் வேண்டாம் என பொன் மாணிக்கவேல் கூறியும் சம்பளம் கொடுக்க நிதி பற்றாக்குறையை காரணம் காட்டுவதை ஏற்க முடியாது என நீதிபதிகள் தெரிவித்திருந்தனர். இந்த வழக்கில் அனைத்து தரப்பு வாதங்களும் நிறைவடைந்து இன்று தீர்ப்பு வழங்கிய நீதிபதிகள் சிலை கடத்தல் வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு அதிகாரியாக பொன் மாணிக்கவேல் தொடரலாம் என்று உத்தரவிட்டனர். சிலை கடத்தல் வழக்குகளை CBIக்கு மாற்றி 2018ஆம் ஆண்டு நவம்பர் 29ஆம் தேதி தமிழக அரசு வெளியிட்ட அரசாணையையும் உச்சநீதிமன்றம் ரத்து செய்து உத்தரவிட்டுள்ளது. அபய்குமார் சிங், பொன் மாணிக்கவேல் ஆகிய இருவரும் சிலை கடத்தல் வழக்குகளை விசாரிப்பார்கள் என உத்தரவில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சிறப்பு அதிகாரியாக உள்ள பொன் மாணிக்கவேலுக்கு சிலை கடத்தல் வழக்குகளில் கைது செய்யும் அதிகாரம் வழங்க உச்சநீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துள்ளது. சென்னையில் திமுக பிரமுகர் வீட்டில் பெட்ரோல் குண்டுகள் வீசப்பட்டதால் பாமகவுக்கும் தொடர்பு இருப்பதாக மத்திய சென்னை திமுக வேட்பாளர் தயாநிதி மாறன் குற்றம் சாட்டியிருக்கிறார். மத்திய சென்னை தொகுதிக்கு உட்பட்ட அண்ணாநகர் பகுதியில் அமமுகவினரின் கூட்டத்தில் SDPI கட்சியினர் வாக்காளர்களுக்கு பணம் பட்டுவாடா செய்ய முயன்றதாக கூறப்படுகிறது. இதை தடுத்து நிறுத்திய திமுகவினரும் அமமுகவினரும் இடையே தகராறு ஏற்பட்டதாக தெரிகிறது. இந்த நிலையில் அண்ணாநகர் திமுக பகுதி செயலாளர் பரமசிவம் என்பவரது வீட்டில் அதிகாலை அடையாளம் தெரியாத நபர்கள் பெட்ரோல் குண்டுகளை வீசியுள்ளனர். பின்னர் பரமசிவன் வீட்டில் அந்த தொகுதி திமுக வேட்பாளர் தயாநிதி மாறன் பார்வையிட்டார். CCTV காட்சிகளை வைத்து காவல்துறையில் புகார் அளிக்க உள்ளதாக தயாநிதி மாறன் தெரிவித்தார். நாங்கள் SDPI தான் நடிச்சிட்டு இருக்கோம். அவங்க தான் வாக்குக்கு பணம் கொடுக்க முயற்சித்தாரு. இந்த பிரச்சனையை பயன்படுத்தி கொண்டு தோல்வி பயத்துள்ள பாமகவும், ஏன்னா பாமக வன்முறை கட்சி, எப்பவுமே வன்முறையை அவர்கள் கையாடுகிற கட்சி, அவர்களும் இதை பயன்படுத்திக்க கூடும் என்ற சந்தேகம் எங்களுக்கு எழுந்திருக்குது. இங்கே வீடியோ CCTV இருக்குது, வீடியோ ஆதாரங்கள் இருக்குது. அதையும் நாங்கள் எடுத்து அதையும் போலீஸிடம் நாங்கள் தர உள்ளோம்.